டயர்டா உட்கார்ந்திருக்கான்னு நீங்க பாவம் பாக்குறீங்க. ஆனா அவ உங்களை எப்பவாவது பாவம் பாத்திருக்காளா? அன்பு மாமாவை நம்ம கிட்ட இருந்து பிரிச்சிருக்காத்த. அவளை அன்பு மாமா கிட்ட இருந்து பிரிச்சு உங்க பக்கம் கொண்டு வரணும்னா ஆனந்தி இந்த வீட்டை விட்டு அன்பு மாமாவை விட்டு ஓடணும். அதுக்கான வேலையை தான் நாம இப்ப செஞ்சுட்டு இருக்கோம். நீங்க ஆனந்திக்காக இப்படி வருத்தப்படுறீங்கன்னு மட்டும் அவளுக்கு தெரிஞ்சதுன்னு வைங்க, அப்புறம் அவ இங்கே இருந்துருவா. நீங்க தான் நிஜமாவே வெளியே போக வேண்டியது இருக்கும். என்ன துளசி சொல்ற? நாம என்ன பண்றோம், எதுக்கு பண்றோன்னே ஞாபகம் இல்லாம அவளை பார்த்து பரிதாபப்பட்டு இப்படி தண்ணி எடுத்துட்டு வந்து நிக்கிறீங்களே, உங்ககிட்ட நான் என்ன சொல்றது? நீங்க எதையும் மறந்துடாதீங்க அத்தை. நான் எதையும் மறக்கல துளசி, எனக்கு எல்லாம் ஞாபகம் இருக்கு. ஆனா இப்ப அவ இருக்கிற நிலைமையில ஒரே நேரத்துல இவ்ளோ வேலை செஞ்சு அவளுக்கு ஏதாவது ஒண்ணு கிடைக்கும் ஆயிடுச்சுன்னா நம்மள அன்பு சும்மா விட மாட்டான். அத்தை, எனக்கு தெரிஞ்சு இதுவே அவளுக்கு கம்மியான வேலை தான். இதை விட டஃபா என்ன டாஸ்க் கொடுக்கலாம் இவளுக்குன்னு நான் யோசிச்சுட்டு இருக்கேன். நீங்க என்னத்த, மாமியார் வீட்ல புருஷனோட சந்தோஷமா வாழலாம் நீங்க வந்திருக்கா. இது அவளுக்கு மாமியார் வீடும் இல்ல, அன்பு மாமா அவளுக்கு புருஷனும் இல்லன்னு புரிய வைக்கிறேன். நாம கொடுக்கற மிலிட்டரி ட்ரீட்மெண்ட்ல ஒரு வாரத்துல ஆனந்தி இந்த வீட்டை விட்டு ஓடுறாளா இல்லையான்னு மட்டும் பாருங்க. அவ இந்த வீட்டை விட்டு போனா எனக்கு சந்தோஷம்தான். ஆனா அதே நேரத்துல அவளுக்கு எதுவும் ஆகவும் கூடாது. அன்பு நம்ம கிட்ட வரணும், அதுவும் முக்கியம். அதனால நாம ரொம்ப கவனமா இருக்கணும். அவளை பத்தி நீங்க கவலைப்படாதீங்க அத்தை. உங்களை அழ வச்சவள நான் சும்மா விட மாட்டேன். நீங்க வேடிக்கை மட்டும் பாருங்க, மத்ததெல்லாம் நான் பாத்துக்கிறேன். அவளை வீட்டை விட்டு ஓட வைக்க வேண்டியது ஏன் பொறுப்பு. நீங்க வேற கஷ்டப்பட்டு தண்ணி எடுத்துட்டு வந்துட்டீங்க, அது வேஸ்ட் ஆக வேண்டாம். கொடுங்க, நான் குடிக்கிறேன். அத்தை, நான் போய் அவளுக்கு அடுத்த வேலையை கொடுக்கிறேன். என்ன ஆனந்தி, அதுக்குள்ள ட்ரம் எல்லாம் நிரப்பிட்டியா? ஆமா துளசி, நிரப்பிட்டேன். பரவாயில்லையே, ரொம்ப ஸ்பீடா தான் வேலையை முடிச்சிருக்க. ஆனா இவ்ளோ வேகமா வேலை செஞ்சா டயர்ட் ஆயிட மாட்டியா? கொஞ்சம் சோர்வாத்தே இருக்குது, நான் பாத்துக்கிறேன். நீ நிதானமா செய்ய ஆனந்தி, ஒரு அவசரமும் இல்ல. தேவைப்பட்டா ரெஸ்ட் எடுத்துட்டு கூட பண்ண என்ன. அங்க ஊற வச்சிருக்கிற துணிய மட்டும் நல்லா துவைச்சு போட்டுரு, அப்புறம் நல்லா புழிஞ்சிரு. அதே மாதிரி அத்தைக்கு துணிய இங்க காய போட்டா பிடிக்காது, மொட்டை மாடியில போய் காய போடணும். என்னடா இவ எல்லா வேலையும் நம்ம தலையிலே கட்டுறான்னு நினைச்சிடாத ஆனந்தி, என்னால முடியல. அதான். இல்ல, நான் துவைச்சுக்கிறேன் துளசி, நீ போ. அவ துணி துவைக்க ஆரம்பிச்சிட்டா. வாஷிங் மிஷின்லயா? டேப்ல தண்ணி வரலனா ஆட்டோமேட்டிக் வாஷிங் மிஷின் ஒர்க் ஆகாதுல. இன்னைக்கு நம்ம வீட்டுக்கு வாஷிங் மிஷின் ஆனந்தி தான். என்னத்த, உங்க சந்தோஷத்துக்காக தான் நான் ஒவ்வொன்னா யோசிச்சு யோசிச்சு பண்றேன்.
நீங்க என்னடானா முகத்தை உம்மன் வச்சிருக்கீங்க. சிரிச்சு ஹாப்பியா இருங்க. ஆனந்திக்கு வேலை கொடுத்து கொடுத்து நான் டயர்டா ஆயிட்டேன்.